கூடங்குளம் அணு உலைக்கு எதிராக போராடிய இடிந்தகரை மக்களை தேச விரோதிகளாக காட்டி நூற்றுக்கணக்கான வழக்குகள் பதிவு செய்துள்ளதாக போராட்டக் குழு ஒருங்கிணைப்பாளர் முகிலன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இடிந்தகரையைச் சேர்ந்த 2,27,000 பேர் மீது 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். சுமார் 2 லட்சம் பேர் மீது 132 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர், இதுவரை 2000 பேருக்கு சம்மன் தயாரிக்கப்பட்டு 400 பேருக்கு அதை வழங்கி அலைக்கழிப்பதாக தெரிவித்தார். இடிந்தகரை மக்கள் மீது தமிழக அரசு தொடர்ந்த தேச துரோக குற்ற வழக்கு, அரசு சொத்துக்கு சேதம் விளைவித்தல் வழக்கு, வெடிகுண்டு வைத்திருந்த வழக்கு உள்ளிட்ட 132 வழக்குகளில் திருச்சி நீதிமன்றத்தில் வரும் திங்கட்கிழமை ஆஜராக உள்ளதாக முகிலன் தெரிவித்துள்ளார். வழக்குகளை தமிழக அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். கூடங்குளத்தில் வைக்கப்பட்டிருக்கின்ற அணுக்கழிவை கூடங்குளம் உட்பட தமிழகத்தில் எங்குமே வைக்கக்கூடாது. 48,000 வருடம் கதிர்வீச்சுத்தன்மையுள்ள அணுக்கழிவை வைக்கக்கூடாது என்றும், தமிழகத்தில் ஏற்கனவே 1-2 அணு உலைகள் செத்த அணு உலைகளாக இருக்கிறது. இங்கே தொடர்ந்து மக்களுக்கு விரோதமாக 3-4 என்று தொடங்கி இப்பொழுது 5-6 அணு உலைக்கு வந்திருக்கிறது. இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று கோரியும், அணு உலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் ஜெயலலிதா பங்குதாரராக அறியப்பட்ட வைகுண்டராஜன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற 750 ஏக்கர் தாதுமணல் எடுப்பதற்கான உரிமத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து என் மீது இருக்கக்கூடிய வழக்குகளுக்காக நாளை திருச்சி நீதிமன்றத்திலே சரணடைகிறேன்.